நீ அடிக்க சொல்லி என் பொண்டாட்டி மேலே இருக்கிற நீ கையா சொல்லி பைத்திய மேலே ஐயோ நான் அடி சொல்லி எங்க பக்கத்துல பொண்டாட்டி மேலே ஐயோ குடி சொல்லி மாமியார் மேலே அந்த பிரம்ம தூங்கினா அங்கங்க கொஞ்சம் எடுத்து வச்சு பாத்துக்கிறான் என்ன பாத்துக்கிறான் முனுக்குறியாமா இது எது காட்டுமா இந்த தொப்பு வந்து கீழே அதுக்குதான் காட்டுச்சு எனக்கு தெரியும் எங்க ஆய கூட தொப்பு வந்து இந்திராது கட்டி அம்மா ஒன்னு கேன் தப்பா நினைக்க மாட்டேன் உனக்கு கீதல் ஓடமா அங்கங்க ஏறமா கிட்ட நல்லாவே இருக்க மாட்டேன் வேணாண்டா டாபரே டாபர்ன்றது போறாங்கம்மா எல்லாரும் டாபர் நான் செல்லமா கூப்பிடுறேன் இல்ல டாபர் நான் என்ன மீனிங்க டாபர் மீனிங் என்ன சொல்ல பாக்குறாங்கம்மா நான் ஏய் ஜிங்கி ஜிக்க ஜிக்கா எல்லாரும் எங்க அம்மாவை புடிச்சுக்கிறான் ஒரு சிலர் ஊர்ல விசிலாச்சு கூப்பிடுவானுங்க சொல்லுனா கீழே கூட கூப்பிடுவாங்க பத்து நேரத்துல பாக்கும்போது பாக்குறாங்க நல்லா இருக்கு நாளே நல்லா இருக்கு இவங்க மட்டும் நம்ம எல்லாம் நச்சு பார்த்து காட்டிங்க காலை போடுறான் அவர் வேற ஏதோ சொல்றாரு காலை போடக்கூடாது சொல்லு கூட்டி வைப்பான் மேல பறக்குறாங்களா அவங்களும் மேல பறக்கிறது பேராஷூட் அப்ப இது டிரான்ஸ்டூட்னா தேவடியா அப்ப நீ தேவடியா நான் டாபர் கணக்கு செய்ய என்னம்மா இவ்வளோ சூப்பராக இருக்கிறேன் நான் ஜிம்முக்கு போறேன்னா ஜிம்முக்கு போறேம்மா எக்ஸசைஸ் பண்றேம்மா வரைய மாட்டேன் நான் வரலன்றேன் அது மாட்டு மாதிரி வரணும் நாங்க என்ன பண்ணணுமா செங்கல் ரெண்டு எடுத்து இல்ல வேற எதுனா ரொம்ப சிம்பிள் வேற எதுனா சொங்கணுமா ரொம்ப சிம்பிள் ரெண்டு ஊசி வாங்கி தரேன் 4 வேலைக்கு மாத்திரம் வாங்கி தரேன் போட்டுக்கோ ஊசிக்கிறாங்க எல்லாத்தையும் வந்துட்டேன் உங்க ஆள் வராரு லபுரு தளபதி லபுரு தெரியாமா யாருமா போட்டது நீ போட்டுதான் எங்க செட்டுக்காரன் போட்டாங்க ஆனா உன் ராசி நான் தெரியுமா பாக்குறவெல்லாம் பாடுறாமா எங்கேயோ உனக்கு மாச்சிங்கம்மா சொல்ல மாட்டேன் 48 ஆமா அவரை 49 50 அடிச்சுட்டு இருந்து வரலாம் அவருக்கு நினைப்பு அவர் அவருக்கு நினைப்பு நான் தான் தலையில இருந்து புறா ஒண்ணு போதா அத போய் புறா ஒண்ணு செய்யல நாக்கு ரவி நண்பா மொண்டாடி தாலி சேட்டு கால வைக்க சொன்னா எனக்கு சேட்டு காடு தெரியாது அம்மாக்கு சேட்டு காடை தெரியும் போன வாரம் கூட ஒரு வாரம் தங்கிட்டு வந்தாங்க அடைச்சு வச்சதே
பாக்குறீங்க என் அந்தரங்க காதலி ஒட்டியாளம் வேணும் என்று கேட்டார். அதற்காக சேர்த்து கிடக்கிற அடையாளம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாப்பா. அதனால்தான் அம்மாவை வச்சு ராவி ராவி செஞ்சானா திருப்பி செஞ்சானா உன்னுமே ராவுந்தா அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆமா தெரியுமா பாவாவோ. முதலில் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை வேண்டும். தன் அந்தரங்க காதலில் நம்பிக்கை இருந்தால்தான் குடும்பம் நல்லா சரி பரவாயில்ல கூப்பிடு எங்க போயிட்டா நம்பிக்கை யாரு பிக்கப் பண்றா போய் இல்ல தாகமா இருக்கு எல்லாம் உனக்கு தெரிஞ்சுடா மாப்பிளாஜே சரி சார் நான் போறேன் போடா நான் போறேன். தலை சுத்துது போ. நான் திருப்பதி போனதில்ல. சரி திருச்சிக்கு போனதில்ல. சரி திருவண்ணாமலூர் போனது கிடையாது. அந்த மலையெல்லாம் பார்த்தேன் தலை சுத்தும். எந்த மலையை மலை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து சமையல் எப்படி பேச வேண்டும் என்று தெரியும். என்னடா ஐயோ ஊர் சொல்லிடுறாங்க இந்த குழப்பம் ஆகி போச்சு. சொல்லுவோம் எனக்கு பயமா அது என் தப்பு இல்ல, என் ஆயா தப்பு. எங்க ஆயாக்கு உயிர் வச்சுச்சுன்னா என் மேல பூச்சி வச்சுக்கான் தெரியுமா? மேல பூச்சி வச்சுக்கான் வச்சு சொல்லி போச்சுன்னா எடுத்துக்குவான். அதான் நமக்கு வச்சா கபடியா அப்புறம் உங்களுக்கு சித்தி ஆயிடுவேன். ஓடி வந்தேன். ஆனால் அது கிடையாது. 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 வாரங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் உன் நினைவோடு இருக்கிறார். ஆள வந்தான் நம்ம போருக்கு போய்க்கிறோம். நம்ம படையெல்லாம் சண்டைக்கு போய்க்கிறோம். எதிரி படை வந்துங்குது. அவன் ஒவ்வொருத்தன் 10 பேர் அடிப்பான். ஏன்னா ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான்.
பூந்து பூந்து அடிப்பான். அதே போல நம்மள அடிக்கணும். ஒரு 10 பேர் அடிச்சாதான் நம்ம வீரன் அவங்களுக்கு தெரியும். நீ வந்துக்கிற இடம் எங்க தெரியுமா? எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். நீ எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து சண்டைக்கு வாழத்துக்கு விட்டு நிற்க மாட்டேன். அவன் ஒரே போட்டு போயிங்க. அதனால அதுதான் கோயில் இறக்கிறத வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். யாரு நம்மளுக்கு எப்போ போச்சு எனர்ஜி? அதுதான் உண்மை அடிக்கிறேன் நான். சரி என்ன பண்ண? அது அப்புறமேட்டா உன்னை நம்பர்னா உன் இளமையை நம்ப முடியாதுடா. டேய் நீ யாரு எப்படியாப்பட்ட ஆளு? நேற்று குட்டை போட்டு கூட மாற்றினாடா. டே பாத்தீங்களா நீ யாரு? நீ என்ன பண்ணு, பார்த்து பக்குவமா பேச்சுட்டு வந்து அப்புறம் நீ என்ன பண்ணிக்கோ. பண்றீங்க அது சொன்னாங்களா? அது இவருக்கு ஜிம்னு ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணுமா புராண கதை வச்சாங்க வச்சுக்க. அந்த யாருப்பா அந்த சூப்பராங்க வேஷம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா எனக்கு இப்படி குயிக் இருக்குது. வெச்சு போற தேவையில்லை. உன்னை பார்த்தவுடன் நீ இருப்பதோ தொலை தூரத்தில் கனவுகளும் இதயத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை நான் மறந்து நீங்களாக எப்படி மறைக்க வேண்டும்? அது மட்டும் தானா? சிற்பிகள் வரையாத சித்திரங்கள், சித்தையில் காணாத தேவை, தேவர்களுக்கு கிடைக்காத தேவை, என்னை விட இனிக்கிற தெங்கல் அழகாக ரசிக்க ருசிக்க ஒட்டுத்தமாக ஒதுவதற்கிறேன் என் கச்சலையில் இன்றமே
நானும் ரொம்ப நல்லா போகுது 1450 ரூபா சொல்றாரு. என்னங்க காலம் முழுக்க இப்படி இருக்க வேண்டும் என்று ஆள வந்தான் படைகள் பல காத்துக் கொண்டிருக்கிறது. படைகளை சேர்த்துக் கொண்டு போர் முனையில் சந்திக்காமல் லிகிதம் அனுப்பியிருக்கிறார். ஆகையால் முப்படைகளை சேர்த்துக் கொண்டு நான் போருக்கு செல்லவில்லை. சர்வ ஜாக்கிரதையாக விடுபட்டு செல்லலாம். எப்ப போறீங்க? பைதான் செல்ல வேண்டாம். சாப்பிட்டு சாயந்தரமா போவீங்க. உணவை பார்த்தால் கடமையில் பட்டிருக்கிறோம். சரி, நீங்க போருக்கு போறீங்க. ஒரு முக்கியமான விஷயம். அரண்மனையில நீங்க நல்லா சொகுசான வாழ்க்கை வாழ்ற, நான் எங்கேயோ இருக்கிறேன். நான் எப்பொழுது அரண்மனைக்கு வருது? கவலை வேண்டாம். நான் உள்ள நாடு சென்று போரில் வெற்றி அடைந்து விடுவேன். உனக்கு நன்றாக தெரியும் வேறு திறமையை பற்றி. ஆகையால் உள்ள நாடு சென்று மணிமணி நாட்டிற்கு வந்தவுடன் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். அந்த நிகழ்ச்சியை உன்னை அழைப்பேன். உன் நாட்டத்தை வெளிப்படுத்தினால் போதும். ஆனால் மணிமணி நாட்டின் பாதம் படித்தவுடன் நான் சொல்வது போல் நீங்க போயிட்டு வாங்க. நான் வந்து நாங்க அரண்மனைக்கு. அப்புறம் நான் என்ன பண்ண? நான் சொல்வது போல் செய்து முடிக்கிறேன். ஒரு பிளான் பண்ணிட்டு வேணாம். உன்னால் முடியும். நான் சொன்னால் என் பேச்சை கேட்கிறேன். என்னை நம்பால் வராது. ஆனால் என்றால் அதை சொல். அதன் விளக்கம் எனக்கு சொல். இல்லங்க, அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிடுறேன். சரி, நீங்க என்ன சொல்றீங்களா? உங்களுக்காக ரிஸ்க் பண்ண கூட சரி. எனக்காக வாழ்பவள் நான் பிறகு இதை அறிந்து செய்வது முடிச்சுதான். முதலில் என் இதயத்தில் குடிக்கொண்ட தெய்வமே, இந்த தெய்வத்தை வளர்ந்தால் குடிப்பதற்கு கஞ்சி கிடைக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போயிட்டு அரண்மனை நல்லா இருக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சுடுறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அப்புறமா கைவிட மாட்டேங்க. அறுபதே என்ன இப்பேற்பட்ட வார்த்தை உரைத்து மணிமணி நாட்டில் ஆள வந்தால் உடம்பில் உயிர் நினைத்து வரை